இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி தான். ஆனால் என்ன ரைஸில் பிரியாணி ரைஸா இல்லை அன்பாலிஷ்டு பிரியாணி ரைஸில் நம்ம செய்கிறத தான் பார்க்குறோம். நான் இன்றைக்கி செய்கிறது அன்பாலிஷ்டு பிரியாணி ரைஸ். இது உடைஞ்சிருமோ குழஞ்சிருமோ இல்லை சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இதே கலரில் இருக்குமோன்ற நிறைய பேருக்கு டவுட். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ரைஸில் இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன். இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1 kg அரிசிக்கு 1 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தயிர் போட்டு லெமன் ஜூஸ் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் அதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் சரி இல்லை வெளியே வச்சுருந்தாலும் சரி ஒரு 1 to 1.5 hour நீங்கள் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம் பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு பட்டை இலை இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணுவோம். தக்காளியை நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் குழையிற ஸ்டேஜில் தான் நம்ம பிரியாணிக்கு தேவையான இந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள், ஏன்னா நம்ம கறியிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாத்தூள் மல்லித்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா கிண்டி எடுத்துப்போம். நான் எண்ணெய் மட்டும்தான் இது ஆட் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் வாட்டர் ஆட் பண்ணலை. தயிரும் போட்டு நல்லா நம்ம கிண்டி வச்சுட்டு மூடி வச்சுருவோம். மேக்னேட் பண்ணது நல்லா ஊறிடுச்சு, நம்மளுக்கு தண்ணியும் கொஞ்சம் இருக்குது. இதில் இருக்கிற தண்ணியே இப்போதைக்கு போதும், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா நம்ம இதை கிண்டி எடுப்போம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடு தான். நீங்கள் டக்குன்னு ஒரு 1 hour தான் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் 1 to 1.5 hour சிக்கன் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இமீடியட்டாக செய்யணுன்னா கூட நீங்கள் லெமனும் தயிரும் மட்டும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தாலே அந்த ஒரு 10 to 15 minutesலேயே கறியில் நல்லா உப்பு புளிப்பு இதெல்லாம் உங்களுக்கு இறங்கிடும். இப்போ நல்லா தண்ணியே இல்லாமல் சிக்கனில் இருக்கிற தண்ணியே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் இதில் தண்ணியே நான் விடலை, ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் முக்கால்வாசி வெந்துட்டால் தான் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா அரிசி போட்டோன்னு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஆயிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இல்லை பாருங்கள், நான் அரிசியை ஊற வச்சிடணும், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்படி தான் இருக்குது. முக்கால்வாசி கலர் வாஷ் பண்ணோன்னே போயிடும். நம்ம இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். எவ்வளோ நான் எடுத்துருக்கேன்னா 1 கிலோ அரிசிக்கு எந்த கப்பில் நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கணும் அதே மெஷர்மெண்ட்டில் 1க்கு 2 தான் நான் ஊற்றிருக்கேன். நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.25 இல்லைன்னா 1.5 ஊற்றுவோம். இதுக்கு 1க்கு 1 கப்பு அரிசி எடுத்தால் 1 கப்புக்கு இந்த அன்பாலிஷ்டு ரைஸ் 2 கப்பு தண்ணியாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதனால் குழஞ்சிடாது. தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்து வச்சு ஆட் பண்ணுங்கள். இந்த அரிசி நிறையா தான் உங்களுக்கு தண்ணி இழுக்குமே தவிர கம்மியாக இழுக்காது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை இப்போது ஆட் பண்ணுவோம். ரைஸை ஆட் பண்ணி உடனே என்ன பண்ணுங்கள், கிண்டி விட்டுருங்க. ரைஸும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸு சூப்பராக வந்திருக்குது. செம்மையான சிக்கன் பிரியாணி வந்திருக்குது. அதை நீங்களே பார்ப்பீங்க, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. சூப்பரான பிரியாணி. இதை நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு இந்த நீங்கள் ரைஸ் யூஸ் பண்ணலாம். டெய்லி பாஸ்மதி ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ்க்கோ சரி நம்ம வீட்டு பிரியாணிக்கோ எந்த அரிசியுமே உடையில. டேஸ்ட்லேயும் சரி அதோட பார்க்குற வியூவ்லேயும் சரி இதுக்கு அந்த பிரியாணி ரைஸ்க்கு இது ஒன்றும் குறைச்சலே இல்லை. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவ்வளோ.